நீங்களே எத்தனை பிட்ஸா பார்த்துருக்கீங்க, சாப்பிட்டுருக்கீங்க? ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, இல்ல ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, ஒரு ஊரே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பிட்ஸா செஞ்சிருக்காங்கன்னா நம்ப முடியுதா? ஆமா, 13,000 சதுர அடி பரப்பு கொண்ட அளவுக்கு ஒரு பிட்ஸா செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கிரிக்கெட் கிரவுண்ட்லேயே பாதி அளவு இருக்கும். நம்மளாம் ஒரு பிட்ஸா வாங்கினாலே அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இது எப்படி சாப்பிட்டாங்க, இது எப்படி செஞ்சாங்கிறது பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. இத்தாலி நாட்டோட தலைநகரமான ரோம்ல இருக்க ஒரு 5 சமயக்காரங்க யோசிக்கிறாங்க, நம்ம ஏன் ஒரு சாதனை பண்ணக்கூடாதுன்னு. அப்பதான் உங்களுக்கு ஒரு யோசனை வருது, நம்ம ஏன் உலகத்தோட பெரிய பிட்ஸா செய்யக்கூடாதுன்னு. யோசிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்காதுன்னு களத்துல இறங்கி அந்த பிட்ஸாக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஏனோதன்னு பேர் வைக்காம ரோமானியர்ஸை பெருமைப்படுத்துற விதமா அதுக்கு ஒட்டாவியான்னு பேரும் வைக்கிறாங்க. அப்புறம் இந்த பிட்ஸாவை பண்றதுக்கு மைதா மாவை பயன்படுத்தாம குளூட்டன் ஃப்ரீ மாவை தான் பயன்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 9,000 கிலோ மாவு பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி பிசைஞ்சாங்க தான் தெரியல. 4,500 கிலோ டொமேட்டோ சாஸ், 4,000 கிலோ சீஸ், 675 கிலோ வெண்ணெய், 250 கிலோ உப்பு. மூச்சு வாங்குது சொல்றப்பயே. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு யோசனை வருது, நமக்கு இவ்வளவு பெரிய பிசா பண்றதுக்கு சட்டை இல்லையேன்னு. டக்குனு மண்டையில இருந்த குள்ளாவெல்லாம் கழட்டி வச்சு ஹெல்மெட்டை போட்டு டக்குனு எல்லாம் இன்ஜினியரா மாறிட்டாங்க. லஞ்ச் தெர்மிக்னு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு அப்புறம் அந்த மிஷின்ல 48 மணி நேரம் போட்டு அந்த பிசாவை சுட்டு எடுத்திருக்காங்க. அந்த பிசாவோட நீளம் பார்த்தீங்கன்னா 126 அடியும், வெயிட்னு பார்த்தீங்கன்னா 23,000 கிலோக்கும் மேலேயுமே இருந்திருக்கு. அப்புறம் அந்த பிசாவை அந்த கின்னஸ் ரெக்கார்ட்ல இருந்து நீள அகலத்தெல்லாம் செக் பண்ணி இந்த பிசாவை கின்னஸ் ரெக்கார்ட்லையும் சேர்த்துட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு ஒரு கேள்வி வரும், அப்புறம் அந்த பிசாவை என்னதான் பண்ணாங்க, எப்படி சாப்பிட்டு முடிச்சாங்கன்னு கேட்பீங்க. அப்புறம் அந்த பிட்சாவை அங்க இருக்க ஏழை எளிய மக்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டாங்க. அப்புறம் உங்களுக்கான கேள்வி, நம்ம ஊர்ல இருக்க பாரம்பரியமான உணவை எந்த உணவு இந்த மாதிரி உலக சாதனை பண்றக்காண்டி பெரிய சைஸ்ல பண்ணலாம்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இட்லி பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லுது. உங்களுக்கு எதை பண்ணாங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. மறக்காம லைக்கையும் போட்டு